ஹாய் SDesign நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். இப்போது நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது இந்த லேயரில் இந்த லேயரை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செலக்ட் சப்ஜெக்ட்னு இருக்கு இல்லைங்களா? செலக்ட்னு இருக்கு இல்லையா? செலக்டை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இது லேயர் மாஸ்க் ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கங்க. டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு மாஸ்கில் கிளிக் பண்ணி டாப் மோஸ்ட் லேயரில் மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலீட்னு கொடுத்திங்கன்னா இங்கே அப்ளை கேன்சல் டெலீட்னு காமிக்கும். அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா வெறும் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, பேக்ரவுண்டு வெளில போயிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ இதே டூப்ளிகேட் பண்ணணும். இதை கண்ட்ரோல் J கொடுத்து 1 2 3 4 5 இது உங்களுக்கு மோஷன் பிளரோட எஃபெக்ட் எவ்வளோ தூரம் வரணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ஒன்றுன்னா இந்த ஐயை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இருக்கிற இது ஏரோ மார்க் இல்லையா? ஏரோ மார்க்கை பிடிச்சி இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி கொண்டு வாங்க, வெளியில் கொண்டு வந்துட்டு ஃபில்டர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி டெலீட் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளரில் அப்ளை பண்ணணும். ஸோ மோஷன் பிளர் உங்களுக்கு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். நான் 41% டிஸ்டன்ஸ் 41% வச்சுருக்கேன், பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு போதுமானது. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இதை நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் J கொடுத்து 1 2 3 4 கொடுத்துட்றேன். 4 இது கொடுத்துட்றேன். சரி, இப்போது இது மேலே இருக்கிறதுலேருந்து எல்லா ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத வாங்க. ஸோ ரெண்டாவது லேயரில் போயிட்டு ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா? லெஃப்ட் ரைட் நீங்கள் இந்த லெஃப்ட் யூஸ் பண்ணணும். லெஃப்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் இதே மாதிரி ரிப்பீட்டாக எல்லா லேயருக்கும் செய்யுங்க. அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர். ஓகே, ஃபைன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் பிளரை கம்மி பண்ணிக்கணும், ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் பண்ணுறது 60% கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கம்மி பண்ணி 50% கொடுக்குறேன். அடுத்து 10% கம்மி பண்ணி 40% கொடுத்துக்கிறேன். அடுத்து 30%, அடுத்து 20%. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளர் லாஸ்ட்டாக முடியும் போது காணப்படும். ஓடி வரும்போது அந்த மோஷன் பிளர் அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய இந்த கார் போகிறதுக்கு, பைக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நிறைய பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தடு தான். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.